சாவித்ரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், கேண்டோ 1, த சிம்பிள் டான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன இந்த செஷன்ல பகவான் வந்து ஒரு கடந்த 2 or 3 செக்ஷன்ஸை சாவித்ரி குறித்து தான் பகவான் டிஸ்கிரிப்ஷன். சாவித்ரி எத்தகையவள், அவளுடைய இயல்பு என்ன, எங்கிருந்து வருகின்றாள், என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்துள்ளாள் என்பது குறித்தெல்லாம் பகவானின் வருணனையை நாம் பார்த்தோம். ஏன்னா அந்த சத்தியவானுக்கு மரணம் நிகழப்போகின்ற நாள் அன்றைக்கு விடுகின்றது. அனைவரும் விழித்துக் கொள்கின்றார்கள். அனைவரையும் போலத்தான் சாவித்திரியும் விழித்துக் கொள்கின்றாள். எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இக்னோரன்ஸ்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய சின்ன சிறு சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் இதிலேயே இருக்கின்றார்கள். இதுல வந்து சாவித்திரி வந்து பங்கேற்கவில்லை. அவள் இதற்கெல்லாம் அந்நியவளாக கருதப்படுகின்றாள். இது எல்லாமே அவளுக்கு அந்நியமாக காணப்படுகின்றன. அவள் வந்து ஒரு உயர் தளத்திலிருந்து வந்துள்ளாள், ஒரு உயர் உலகத்தில் இருந்து வந்துள்ளாள். ஆனால் இதை வந்து உலகம் வந்து அவளுடைய இந்த இறைத்தன்மையை வந்து அதற்கு திறவாக இல்லை. அவள் கொண்டு வந்த அந்த எல்லையற்ற ஆனந்தம் அதை வந்து புவி வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா புவி வந்து எப்பொழுதுமே சின்ன சின்ன மகிழ்ச்சி, துக்கம் இந்த நிலையில தான் இருக்கு. அவள் கொண்டு வந்த அந்த பேரானந்தத்தை இந்த புவி வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை பார்த்தோம். அவள் வந்து இந்த சொர்க்கத்தை வந்து பூமியில நிலைநாட்ட வேண்டும் என்று நோக்கத்துடன் இங்கு வந்துள்ளாள். ஆனால் அவளுடைய அந்த தொடுதலுக்கு வந்து புவி வந்து தயாராக இல்லை. புவி வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லா அவதாரங்களும் இங்கு வருகின்றார்கள். அந்த அவதாரங்கள் வந்து ஒரு உயர்வான விஷயத்தை இந்த புவிக்கு தெரிவிக்க வருகின்றார்கள். ஆனால் அந்த புவியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதற்கு பதிலாக அவர்களுக்கு துன்பத்தை தான் வழங்குகின்றார்கள். எந்த கரங்கள் மனிதர்களை காக்கின்றனவோ அந்த கரங்களுக்கு எதிராக மனிதர்கள் மாறுகின்றார்கள். அவர்களுக்கு மரணத்தையும் வலியையும் தான் பிரதிபலனாக தருகின்றார்கள். ஒரு மணிமகுடத்தை இங்கு வழங்க அவர்கள் வந்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு அதற்கு பதிலாக சிலுவை தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் விட்டு செல்வதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இறுதியில ஒரு மாபெரும் பெயரைத்தான் விட்டு செல்கின்றார்கள். வெகு சிலர் தான் அவர்கள் கொண்டு வரும் அந்த மாபெரும் ஒளி அதை பற்றி கொள்கின்றார்கள். பற்றி கொண்டு உயர் வாழ்விற்கு உயர்கின்றார்கள். இத்தகைய நிலையில்தான் சாவித்திரியும் காணப்படுகின்றாள். ஏனென்றால் அவள் வந்து இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுவதற்கும் உதவுவதற்கும் வருகின்றாள். ஆனால் அவள் வந்து இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றதோ அவள் அதிலிருந்து பன்மடங்கு உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றாள். இந்த உலகம் அதற்கு இணையாக அவள் இல்லை, அதற்கு பன்மடங்கு மேலானவளாக காணப்படுகின்றாள். அத்தகைய ஒரு மாபெரும் அவளுடைய அந்த மாபெரும் தன்மை வந்து அதனுடைய அழுத்தம் வந்து ஒரு அறியாமைக்குட்பட்ட இந்த புவியின் மேல் அது ஒரு சுமையாக காணப்படுகின்றது. ஆகையினால் அவளும் அந்த துக்கத்துடன் வாழ வேண்டியிருக்கின்றது. மரணத்தை அவள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த மனிதர்களினுடைய துன்பம் வந்து
மரணத்திற்குட்பட்ட மனிதர்களுடைய துன்பம் அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய பங்காகி விடுகின்றது. The mortals lot became the immortals share என்பதை பார்த்தோம். அதனால அவளுடைய இயல்பான மகிழ்ச்சியில் இருந்து அவள் வெளியேற்றப்படுகின்றாள், இயல்பான மகிழ்ச்சியை இழக்கின்றாள். இந்த ஒரு தெளிவற்ற தன்மையை கொண்ட இந்த புவி வாழ்வை அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். தான் யார் என்பதை அவளால் வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. யாரையெல்லாம் அவள் நேசித்தாளோ அவர்களிடம் இருந்து கூட தன்னை மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாள். ஏனென்றால் அவளுக்கு தெரிகின்றது, ஒரு இருளான ஒரு முன்னறிவு, டார்க் ஃபோர் நாலேஜ், மரணம், சத்தியவானுக்கு மரணம் நிகழப் போகின்றது என்கின்ற ஒரு முன்னறிவு என்ன செய்கின்றது, அவளை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் அவள் இந்த தான் அறிந்துள்ள துன்பத்தையும் வலியையும் அவள் தருவதற்கு, அதை பகிர்ந்து கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் பார்வையற்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். இவள் ஒண்டிதான் பார்வையற்ற மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள பார்வையுள்ள ஒரு அவர்களுக்கு பொறுப்பேற்கும் பார்வையுள்ள ஒரு மனிதராக அவர் காணப்படுகின்றாள். இருந்தாலும் அவள் இதயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு எதிரியை அவள் வைத்துள்ளாள். அந்த எதிரி என்னவென்றால் அந்த எண்ணம், அந்த நிகழப்போகும் துயரமான சம்பவத்தினுடைய அந்த துயரம்தான் அவளுடைய மாபெரும் எதிரியாக அவளுடைய இதயத்தில் இருக்கின்றது. யாருடைய உதவியும் அவளுக்கு கிடைக்கவில்லை. தனியாக ஒரு அச்சமூட்டும் இந்த நிலையை அவள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கின்றாள். அந்த நிலையில்தான் எல்லா காலை பொழுதை போலவும் வழக்கமான எல்லா மதிய வேளையை போலவும் தான் அன்றைக்கும் வருகின்றது. அன்றைக்குத்தான் அந்த மரணம் நிகழப் போகின்றது. மரணம் நிகழப் போகின்றது. இருந்தாலும் அந்த இயற்கை என்ன செய்கின்றது, இயற்கை எதுவுமே நடவாதது போல் அது தன்னுடைய வழக்கமான செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அதற்கு இது ஒரு பொருட்டல்ல. மனிதனுக்கும் இத்தகைய துயரமான சம்பவங்களை யார் ஒரு பொருட்டாக கருதுகின்றார்கள் என்றால், ஒன்று மனிதன், மற்றொன்று எல்லாம் அனைத்தையும் அறிந்துள்ள அந்த பரம்பொருள் காட். மேன் ஒன்லி மார்க்ஸ் அண்ட் காட்ஸ் ஆல் சீயிங் ஐஸ். இத்துடன் தான் நம்ம போன செஷன்ல பார்த்திருந்தோம். இந்த செஷன்ல மேலும் நம்ம தொடரலாம். பேஜ் 2, Canto 1, page 8, 268 to 272 lines. Even in this moment of a soul's despair, in its grim rendezvous with death and fear, no cry broke from her lips, no call for aid. She told the secret of her woe to none. Calm was her face and courage kept her mute. அது ஒரு அவளுடைய அந்த மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அங்க அச்சம் இருக்கின்றது, மாபெரும் துயரம் இருக்கின்றது. இருந்தாலும் அவள் ஒரு எவ்வித ஒரு கூப்பாடும் அங்கு செய்யவில்லை. She does not cry out. அமைதியாக இருக்கின்றாள். எந்த உதவியும் அவள் நாடவில்லை. அவளுடைய துன்பத்தை எவருடனும் அவள் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த அமைதியாக இருத்தல் என்பது, அதாவது அச்சம் தரும் தருணங்களில், மாபெரும் துயரம் தரும் தருணங்களில் கூட அமைதியாக இருத்தல் என்பது யாரால் அவ்வாறு இருக்க முடியும் என்றால், மாபெரும் வீரர்கள், தைரியசாலிகள், அவர்களால் தான் அமைதியாக இருக்க முடியும். அத்தகையவளாகத்தான் சாவித்திரியும்
இருக்கின்றாள். ஏனென்றால் அச்சம் அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அத்தகைய தருணங்களில் அதை பற்றி பேசுவார்கள். மற்றவர்களிடம் தங்களுடைய அச்சத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆதரவை நாடுவார்கள். ஆனால் சாவித்ரி அவ்வாறு இல்லை. அமைதியாக இருந்தாள். ஈவன் இன் திஸ் மொமெண்ட் ஆஃப் சோல்ஸ் டிஸ்பேர், அவளுடைய ஆன்மாவினுடைய துக்கம் அப்படிங்கிறார் அந்த தருணம். இன் இட்ஸ் கிரிம் ராண்டேவோ, ராண்டேவோ அந்த வேர்டு வந்து அப்படிதான் படிக்கணும். அது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மீட்டிங் அர்த்தம். சந்திக்கும் நேரம், சந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். சந்திப்பு அப்படிங்கிறது அர்த்தம் தமிழ்ல. இன் இட்ஸ் கிரிம் ராண்டேவோ வித் டெத் அண்ட் ஃபியர், மரணம், பயம், இது ரெண்டையும் அந்த சந்திக்கின்றாள். அந்த தருணத்துல கூட அவள் வந்து யாரையும் வந்து அழைக்கல, சத்தம் போடல, கூச்சலிடவில்லை. நோ கிரை broke from her lips. எந்த உதவியும் அவள் நாடவில்லை. நோ கால் ஃபார் எய்ட். அதே போல தன் துன்பத்தை அவள் யாரிடமும் கூறவில்லை. she told the secret of her woe to none. எப்படி இருந்தாள் அவள்? மாபெரும் அமைதியுடன், அமைதி தவழும் முகத்துடன் இருந்தாள். அதே போல அவளுடைய மாபெரும் அந்த வீரம், தைரியம் என்ன செய்தது? அவளை அமைதியாக இருக்க செய்தது. courage kept her mute. ஏன்னா இது வந்து சாவித்திரியினுடைய ஒரு மாபெரும் தைரியத்தையும் வீரத்தையும் தான் காட்டுகின்றது. எதையும் வெளியில காட்டிக்கல அவ. அடுத்த லைன்ஸ் 273 to 276, page 8. Yet only her outward self suffered and strove. Even her humanity was half divine. Her spirit open to the spirit in all. Her nature felt all nature as its own. எப்படி இருந்தாள் அந்த சாவித்ரி அந்த தருணத்துல? அவளுடைய சஃபரிங், துன்பம் வந்து அவளுடைய புற அமைப்பு, அவளுடைய ஜீவனுடைய புற எல்லை, அதற்குள் அது கட்டுப்படுத்தப்பட்டது. அதுதான் வந்து அந்த துன்பத்தை வந்து கணத்திற்கு கணம் அதனுடன் போராடியது. அவளுடைய புற இயல்பு தான். சர்ஃபேஸ் செல்ஃப், எக்ஸ்டர்னல் செல்ஃப், அவுட்வர்ட் செல்ஃப். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு செல்ஃப் இருக்கு. சர்ஃபேஸ் செல்ஃப்னு இருக்கு. நாம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான நேரத்துல நம்ம வந்து we live on the surface. சர்ஃபேஸ் செல்ஃப்ல தான் நம்ம இருக்கிறோம். உள்ள வந்து உள் ஜீவன்ல வந்து நாம் இருக்கிறது இல்லை. ரொம்ப அபூர்வமான நேரங்களை தான் உள் ஜீவன்ல இருக்கிறோம். ஆனா சாவித்திரி அப்படி கிடையாது. சாவித்திரி எப்பொழுதுமே உள்ளதான் இருப்பா. அதனாலதான் அவளுடைய அவுட்வர்ட் செல்ஃப் தான் வந்து அந்த துன்பத்தை எதிர்கொண்டது. அதற்கு எதிராக அது போராடியது. ஏன்னா அவ வந்து ஒரு ஹாஃப் டிவைன். ஈவன் மனித குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து she was half divine. தெய்வாம்சம் பொருந்தியவளாக இருக்கின்றால், பாதி தெய்வாம்சம் பொருந்தியவளாக அவள் இருக்கின்றாள். ஈவன் her humanity was half divine. அதே போல அவளுடைய ஆன்மன் எப்படி இருக்கின்றது? அவளுடைய ஆன்மன் வந்து அனைவருடைய ஆன்மனுடனும் இணைந்து இருக்கின்றது. her spirit open to the spirit in all அப்படிங்கிறார். அதாவது ஆன்ம ரீதியாக எல்லாருடனும் அவள் இணைந்திருந்தாள், தனித்து இல்லை. அது மாத்திரம் இல்ல,
Her nature felt all nature as its own. இதுதான் சாவித்திரியினுடைய ஒரு சிறப்பு அம்சம். அவளுடைய ஆன்ம ரீதியாகவும் சரி, அவளுடைய வெளிப்புற இயல்பு, நேச்சருங்கிறது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய பிரகிருதி, அந்த லெவல்லையும் சரி, அட் த லெவல் ஆஃப் புருஷா அண்ட் அட் த லெவல் ஆஃப் பிரகிருதி, இந்த ரெண்டு லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஷி இஸ் ஒன் வித் ஆல். அனைவருடனும் ஒன்றாக இருந்தாள், ஒருமையுடன் இருந்தாள். ஏன்னா நம்ம வந்து ஆன்ம ரீதியாக மற்றவருடன் இணைந்து இருக்க முடியும். ஆனா நம்மளுடைய நேச்சர்ல ஒருத்தருடன் இணைந்து இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட்டஸ்லயும் சாவித்திரி ஒன்றாக இருந்தாள் அப்படிங்கிறது தான் பகவான் இங்க விளக்குகின்றார். ஏன்னா இன்வேர்டா வந்து ஷி இஸ் ஓப்பன் டு த ஒன் ஸ்பிரிட். ஏன்னா அந்த என்டையர் யூனிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே அந்த ஸ்பிரிட் தான், மெய்ப்பொருள் தான் இருக்கு, எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதனுடன் அவளுடைய ஆன்மன் வந்து ஒன்றாக இருக்கின்றது. அதே போல அவளுடைய நேச்சர், அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன், அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நேச்சரோடையும் ஒன்றாக இருக்கின்றது. ஸோ சோல் லெவல், ஸ்பிரிட் லெவல்லையும் ஒன்றாக இருக்கின்றாள். அவளுடைய நேச்சர் லெவல், இயல்பு ரீதியாகவும் ஒன்றாக இருக்கின்றாள். அடுத்த லைன்ஸ் 277 to 281. Apart, living within all lives she bore, aloof, she carried in herself the world. Her dread was one with the great cosmic dread. Her strength was founded on the cosmic mights. The universal mother's love was hers. எப்படி சாவித்திரியை வந்து பகவான் வந்து அற்புதமாக வர்ணிக்கின்றாள் பார்த்தோம் அப்படின்னா, அவள் வந்து உன்முகமாக இருக்கின்றாள், வாழுகின்றாள். She lives within herself. அதுக்காக வந்து செல்ஃப் சென்டர்டா இல்லை, தன்னை மையப்படுத்தியே அவள் வாழவில்லை, அதிலேயே அவள் தன்னை இழந்து இருக்கவில்லை. அனைத்து வாழ்வையும் அவள் தன்னுள்ளே தாங்கிய வண்ணம் இருந்தாள். அல்லோ அபார்ட் லிவிங் விதின் ஆல் லைஃப் ஷி போர் அப்படிங்கிறார். அனைத்து வாழ்வையும் அவள் தாங்கிய வண்ணம் இருந்தாள் அப்படிங்கிறார். தனி அப்பார்ட்னா என்ன அர்த்தம்? வந்து ஷி இஸ் லிவிங் வித்தின். ஒருத்தர் வந்து உள்ளே உள்ஜீவன்ல வாழும் பொழுது தனித்தவராக காணப்படுகின்றார். ஒருத்தர் வந்து உள்ஜீவன்ல வந்து லயித்து வாழும் பொழுது அவர் வெளியிலிருந்து தொடர்பிலிருந்து விடுபட்டவராக காணப்படுகின்றார். ஆனா சாவித்திரி அப்படி இருந்தாலும் கூட ஆல் லைஃப் ஷி போர், அனைத்து வாழ்வையும் அவள் தன்னுள்ளே கொண்டவளாக இருந்தாள். அதே போல அலூஃப், ஷி கேரிட் இன் ஹர் செல்ஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அனைவருடனும் நம்மால் இணைந்து இருக்க முடியும். நம்ம அந்த ஒன்னஸ் எப்ப ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி பை லிவிங் வித்தின். நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கும் பொழுது நம்ம அந்த பிரிவினையை உணர்கின்றோம். we live in division. அந்த ஒரு சட்டில் டிஃபரன்ஸை இங்க பகவான் ஹைலைட் பண்றார். நம்ம ஒன்லி when we live within அப்பதான் நம்மளால ரியல் யூனிட்டியை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சர்ஃபேஸ்ல மாத்திரம் இருந்தோம் அப்படின்னா நம்ம டிவிஷனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அந்த பிரிவினையில தான் இருப்போம் நம்ம. ஸோ அவர் தனியாக இருந்தாலும், தனக்குள்ளே தனியாக இருந்தாலும் சாவித்திரி வந்து அந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவள் தாங்கிய வண்ணம் இருந்தாள் என்று பகவான் வர்ணிக்கின்றார்.
Her dread was one with a great cosmic dread அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு, பிரபஞ்சத்துல எப்பொழுதுமே ஒரு அன்சர்டன்டி இருக்கு. இந்த உலகத்துல வாழறவங்க யாருமே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நிச்சயத்தன்மை அற்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அனைவருமே வாழ்கின்றார்கள். யாருமே சொல்ல முடியாது. சர்டன்டி அப்படிங்கிறது இந்த மனித வாழ்வுக்கு, புவி வாழ்விற்கு கிடையாது. எல்லாருமே அன்சர்டன்டில் தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்கு. அதுதான் பகவான் எப்படி சொல்றாரு, அதை கிரேட் காஸ்மிக் ட்ரெட் அப்படிங்கிறார். கிரேட் காஸ்மிக் ட்ரெட் இது பிரபஞ்சம் முழுதும் இருக்கு. அழிந்து விடுவோமோ, மரணம் வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எல்லா உயிர் வாழும் அமைப்புகளுக்கும் இருக்கின்றது. சோ சாவித்திரி இதையும் பகிர்ந்து கொண்டாள். இந்த அச்சத்தையும், பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் இந்த அச்சத்தையும் அவள் பகிர்ந்து கொண்டாள். Her dread was one with a great cosmic dread. Her strength was founded on the cosmic mights அப்படிங்கிறார். எப்படி அவள் அந்த அச்சத்தை பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் அச்சத்தை அவள் பகிர்ந்து கொள்கின்றாரோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தினுடைய வலிமையையும் அவள் பகிர்ந்து கொள்கின்றாள். இந்த காஸ்மிக் ஸ்ட்ரெங்க் அதையும் அவள் பகிர்ந்து கொள்கின்றாள். அதனுடன் அவள் ஒன்றிணைந்து இருக்கின்றாள். ஏனென்றால் அவளுடைய சக்தி எதனுடன் இணைந்த வண்ணம் இருக்கின்றது என்றால் இந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்த வண்ணம் இருக்கின்றது. ஒன் வித் த காஸ்மிக் ஃபோர்ஸ். The universal mother's love was hers அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகின்றது அவளுக்கு? என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அவள் எந்த ஒரு அன்பின் வடிவமாக இருக்கின்றாள். எந்த அன்பின் வடிவமாக இருக்கின்றாள் என்றால், அந்த பிரபஞ்ச அன்னையினுடைய அன்பின் வடிவமாக அவள் இருக்கின்றாள். பிரபஞ்ச அன்னையினுடைய அன்பின் வடிவமாக அவள் இருப்பதனால்தான் இதெல்லாம் சாத்தியமாகின்றது. பிரபஞ்ச அன்னையினுடைய அன்பினை அவள் கொண்டவளாக இருப்பதனால்தான் அவள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு உதவ முன் வந்துள்ளாள். இந்த உலகை அவள் காப்பாற்ற முன் வந்துள்ளாள். அதே போல இந்த உலகை திருவுர் மாற்றம் செய்ய வந்துள்ளாள். இதெல்லாம் என்ன காரணத்தினால் என்றால், she is carrying the love of the mother of the universe. அதுதான் காரணம். அடுத்து லைன் 282 to 286. பேஜ் 8ல 282 வரும். பேஜ் 9ல 286 லைன் முடியும். Against the evil at life's afflicted roots, her own calamity its private sign. Of her pangs she made a mystic poignant word. A solitary mind, a world-wide heart, to the lone immortal sun-shared work she rose. Against the evil at life's afflicted roots. வாழ்வினுடைய ஆதாரங்கள்லாம் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தீமையினால்தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவள் அதனால ஒரு பாதிக்கப்படல.
ஹர் ஓன் கலாமிட்டி இட்ஸ் பிரைவேட் சைன் அப்படிங்கிறார். அவளும் எதிர்கொள்கின்றாள். இந்த சத்தியவானினுடைய மரணம் என்பது அவளுடைய அவள் தனியே எதிர்கொள்கின்ற ஒரு மாபெரும் துன்பம், துயரம், அழிவு. கலாமிட்டின்னு என்ன அர்த்தம்? பெரிய அழிவு. அதுவே அவள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் அந்த தீமையாக இருந்தாலும் கூட, அகேன்ஸ்ட் த ஈவில் அட் லைஃப்ஸ் அஃப்ளிக்டட் ரூட்ஸ் ஹர் ஓன் கலாமிட்டி இட்ஸ் பிரைவேட் சைன். Of her fangs she made a mystic poignant sword. Of her fangs she made a mystic poignant sword அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் துன்பத்தையே கன்வெர்ட் பண்ணிக்கிறாவ. She converts her own crisis, her own pain into a sharp mystic sword அப்படிங்கிறார். துன்பத்தையே ஒரு ஆயுதமா அவ கன்வெர்ட் பண்ணிக்கிறாள். அதுதான் இங்க விஷயம். எதுக்காக அப்படின்னா, அந்த துன்பம், வலி என்கின்ற முடிச்சை அவள் துண்டிப்பதற்காக துன்பத்தையே அவள் ஒரு வாளாக அவள் மாற்றிக்கொள்கின்றாள் என்று பகவான் வர்ணிக்கின்றார். Of her pangs she made a mystic poignant sword அப்படிங்கிறார். துன்பத்தையே அவ்வாறாக அவள் மாற்றிக்கொள்கின்றாள், ஆயுதமாக மாற்றிக்கொள்கின்றாள். துன்பத்துல மூழ்கி அதிலேயே அமிழ்ந்து விடாமல் அதையே அவள் ஆயுதமாக மாற்றிக்கொள்கின்றாள். A solitary mind, a worldwide heart அப்படிங்கிறார். மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவள் தனித்தவளாக இருந்தாலும் சரி, அவளுடைய இதயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசாலமானதாக இருக்கின்றது, உலகம் தழுவியதாக இருக்கின்றது. வேர்ல்டு வைட் ஹார்ட். இதுதான் எல்லா ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்றியமையாத அம்சமாக வேண்டும். எது அப்படின்னா, எல்லா ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கும் எது அத்தியாவசியம் என்றால், மைண்ட்ல டிட்டாச்சா இருக்கிறது. ஆனா இதயம் அனைவரையும் உள்ளடக்கிய வண்ணம் இருப்பது. இதயம் எப்படின்னா பிரபஞ்சம் தழுவியதாக இருக்க வேண்டும். மைண்ட் டிட்டாச்சா இருக்கணும். இதுதான் ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்னுடைய ஒரு ஹால்மார்க், ஒரு குவாலிட்டி. இதைத்தான் பகவான் இங்க வர்ணிக்கின்றார். To the lone immortals unshared work she rose. அதாவது அந்த தெய்வத்தினுடைய மாபெரும் அந்த பணியை தன்னந்தனியாக பகிர்ந்து கொள்வதற்கு அவள் வந்துள்ளாள். அதுதான் இங்க சொல்றார். To the lone immortals unshared work she rose. எந்த பணியை அவள் செய்வதற்கு முன் வந்துள்ளாள் என்றால், அந்த மாபெரும் இறைவனுடைய பணியை தன்னந்தனியாக பகிர்ந்து கொண்டு செய்வதற்காகத்தான் அவள் இங்கு அவதரித்துள்ளாள். ஏனென்றால் இந்த பணி ரொம்ப ஒரு பிரத்யேகமான ஒரு யூனிக் ஒர்க். அது அவளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு பிறவி, ஒரு தெய்வ பிறவியாக இருக்கின்றாள். பாய்க்னன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ப்னு அர்த்தம். அதுதான் பகவான் விவரிக்கின்றார். மிஸ்டிக் பாய்க்னன்ட் சோட் அப்படிங்கிறார். மிஸ்டிக் என்ன அர்த்தம்னா ஒரு மறைவியல் ரீதியாக நமக்கு வெளியில புரியல, உள்ளுக்குள்ள ஒரு அக்கல்ட் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அதுக்கு. மிஸ்டிக் பாய்க்னன்ட் சோட் அப்படிங்கிறார். அது ஏன் பகவான் மிஸ்டிக் பாய்க்னன்ட் சோட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு இமோஷனலி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அவர் அவர் மிஸ்டிக் பாய்க்னன்ட் சோட் அப்படிங்கிறார். அந்த அந்த வாளை அவள் எதற்கு எதிராக அவள் பிரயோகிக்கின்றார் என்றால்,
against the evil at life's afflicted roots. எதற்கு எதிராக அவள் பிரயோகிக்கின்றாள்? வாழ்வினுடைய வேர்களை பாதித்துள்ள தீமைக்கு எதிராக அவள் பிரயோகிக்கின்றாள். ஏன்னா அவளுடைய தனிப்பட்ட வாழ்விலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் துயரம் எதிர்வரப் போகின்றது. அதற்காக அவள் காத்திருக்கின்றாள். இருந்தாலும் அவள் பார்த்தோம் அப்படின்னா அந்த துன்பத்தையே அவள் ஒரு வாளாக அவள் தயார் செய்து அந்த தீமைக்கு எதிராக அவள் பிரயோகிக்கின்றாள். ஏன்னா அந்த அந்த துன்பம் வலி இதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவள் அதில் மாண்டு விடவில்லை. துயரற்று வாழா சும்மா இருக்கல. அதற்கு எதிராக அவள் வெகுண்டு எழுகின்றாள். அடுத்த லைன்ஸ் 287 to 291, page 9, 287 to 291. At first, life grieved not in her burdened breasts, on the lap of earth's original somnolence, inert released into forgetfulness, prone it reposed unconscious on mind's verge, obtuse and tranquil like the stone and star. அப்படிங்கிறார். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா at first life grieved not in her burdened breast. ஆரம்பத்தில் அவள் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எத்தகைய நேரமாக இருக்கின்றது என்றால் புவி ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தருணமாக இருக்கின்றது. Earth's original somnolence. சாம்னலன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உறக்கத்தில் ஒரு இருப்பது, முழுவதாக விழித்திருக்காமலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு அரைகுறையான நிலையை தான் சாம்னலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல நடக்கிறது நம்ம சாம்னாம்புலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல நடக்கிறது அதோட சம்பந்தப்பட்ட வார்த்தை அது. சோ அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அவளும் ஒரு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றாள். வாழ்வு அவள்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இயங்காத நிலையில இருக்கு. ஒரு ஆழ்ந்த அமைதியில உறக்கத்துல இருக்கு. வாழ்வும் இயங்காத நிலையில இருக்கு. இனார்ட்டா இருக்கு. ரிலீஸ்ட் இன்டு இனார்ட், ரிலீஸ்ட் இன்டு ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறார். அந்த வாழ்வுல இன்னும் மனதின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த அவேர்னஸ் வரல. எல்லாம் ஒரு உறக்கத்துல இருக்கு. அந்த நிலையில தான் அவள் இருக்கின்றாள். எப்படி இருக்கா அப்படின்னா prone it reposed unconscious on mind's verge அப்படிங்கிறார். இந்த மென்டல் அவேர்னஸே வரல, அன்கான்சியஸா இருக்குது அந்த நேரத்துல. obtuse and tranquil like the stone and star அப்படிங்கிறார். obtuseனா என்ன அர்த்தம்னா மந்தமா இருக்குன்னு அர்த்தம், டல்லா இருக்குன்னு அர்த்தம், மழுங்கிய நிலையில அர்த்தம். புத்தி மழுங்கிய நிலையில இருந்தா எப்படி இருக்கும், அதான் obtuse. and tranquil like a stone and star. எப்படி ஒரு கல் எல்லாம் எப்படி இருக்கும், கல்லுல எந்த விதமான வாழ்வினுடைய இயக்கமும் இருக்காது. நட்சத்திரங்க எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாக்குறதுக்கு ஒரே நிலையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நிலை மாறாத நிலை, அதுதான் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். நிலை மாறாத நிலையில இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதைத்தான் பகவான் வர்ணிக்கின்றார். இந்த நிலையில அவளுக்கு அந்த துக்கம் என்பது அவளுடைய மேற்புறத்தில் காணப்படவில்லை. at first life grieved not. அந்த நிலைனா வாழ்வே ஒரு வாழ்வே அப்படிங்கிறது இன்னும் துடிப்பான நிலையில செயல்பட ஆரம்பிக்கல.
ஒரு உறங்கிய நிலையில வாழ்வு காணப்படுகின்றது. அந்த நிலையில வாழ்வை துக்கம் பாதிக்கப்படாத நிலையில் வாழ்வு இருக்கின்றது. ஆனால் அவளுடைய இதயம் கனத்து இருக்கின்றது. துக்கத்தினால இதயம் கனத்து இருக்கின்றது. At first life grieved not in her burdened breast அப்படிங்கிறார். மேற்புறத்தில் தான் அவருடைய துக்கம் காணப்படவில்லையே ஒழிய அவருடைய இதயம் கனத்து இருக்கின்றது. துக்கத்தினுடைய அந்த கனத்தை தாங்கிய வண்ணம் இருக்கின்றது. எதிர்வரப்போகும் துக்கத்தினுடைய கனத்தை தாங்கிய வண்ணம் இருக்கின்றது. இந்த பகவான் ஏன் இந்த ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா, on the lap of earth's original somnolence அப்படின்னு சொல்றான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ஒரிஜினல் சாம்னலன்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பூமியினுடைய பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆதி நிலையில மெட்டீரியல் இன்கான்சியன்ஸ் இல்லையா? மெட்டீரியல் பிரின்சிபல் தான் டாமினண்டா இருக்கு. அந்த மெட்டீரியல் பிரின்சிபல் டாமினண்டா இருக்கிறதுனால அதனுடன் இணைந்த நிலையில் தான் அவளுடைய வாழ்வும் அந்த நிலையில அந்த தருணத்தில் காணப்படுகின்றது. அந்த ஸ்லீப்பினஸ் ஆஃப் எர்த், அந்த மெட்டீரியல் பிரின்சிபல், அதை குறிக்கும் வண்ணம் தான் பகவான் ஒரிஜினல் சாம்னலன்ஸ் அப்படிங்கிறார். இந்த லைஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் இன் த கிரிப் ஆஃப் மேட்டர், அந்த இனேஷியால இருக்கு. அதைத்தான் பகவான் இவ்வாறு வர்ணிக்கின்றார். அவளுடைய அந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலையை ஒரு மழுங்கிய நிலையாக பகவான் வர்ணிக்கின்றார். அப்டியூஸ் அப்படிங்கிறாரு. அப்டியூஸ் என்ன அர்த்தம்? டல் அண்ட் ஸ்டூபிட்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு டல் அண்ட் ஸ்டூபிட் அண்ட் அப்டியூஸா இருக்கிறவங்களை சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, அப்செட் ஆக மாட்டாங்க. அது மேற்புறத்துல பார்க்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது டிராங்குவலா இருக்கும், ஒரு அமைதியா இருப்பது போல தோன்றும். ஆனா உண்மையிலேயே அமைதி கிடையாது. அது ஒரு மந்த நிலை. எப்படி இந்த கற்கள் அப்படி எல்லாம் மந்த நிலையில இருக்குமோ அத்தகைய நிலையில் தான் அங்கு அந்த வாழ்வினுடைய நிலையை பகவான் வர்ணிக்கின்றார். அந்த நிலையில் அது காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இது எல்லாமே சாவித்திரியுள் இருக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய நிலையைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 9, lines 292 to 294. In a deep cleft of silence twixt two realms, she lay remote from grief and unsown by care, and nothing recalling of the sorrow here அப்படிங்கிறார். ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்க அவ. எந்த ஸ்டேட்ல? இரண்டு நிலைகளுக்கு இடையில் சாவித்திரி காணப்படுகின்றார். என்ன ரெண்டு ஸ்டேட் அப்படின்னா, ட்விக்ஸ்ட்னா ரெண்டு பிட்வீன் அர்த்தம். ட்விக்ஸ்ட் டூ ரெல்ம்ஸ், இரண்டு நிலைகளுக்கு இடையில அவள் இருக்கின்றாள். எந்த இரண்டு நிலைகள்? ஒன்று உறங்கும் நிலை, மற்றொன்று விழித்திருக்கும் நிலை. ஸ்லீப் அண்ட் வேக்ஃபுல்னஸ், அந்த ரெண்டு நிலைகளுக்கு இடையில தான் அவள் இருக்கின்றாள். இன் a deep cleft of cleftனா என்ன அர்த்தம்னா ஒரு பிளவு, ஒரு கேப். அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கு, ஒரு அரவமற்ற நிலை. In a deep cleft of silence twixt two realms, she lay remote from grief, unsown by care. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா
துன்பம் என்பது பாதிக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு அந்த அந்த ஒருத்தர் விழித்த பின்புதான் துன்பத்தை உணர முடியும். தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, தூக்கத்திலேருந்து விழிக்கும் நிலையிலும் துன்பம் வந்து துன்பத்தினுடைய அந்த கூர்மை, அதனுடைய ஷார்ப்னஸ் ஒருத்தர் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு மழுங்கிய நிலையில நமக்கு இருக்கும். அந்த ஸ்டேட்ல தான் பகவான் வர்ணிக்கின்றார். She lay remote from grief. துயரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றாள், தொலைவில் இருக்கின்றாள். அன்சான் பை கேர் அப்படிங்கிறார். அன்சான் பை கேர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கவலைகள் வந்து அவளை வந்து ஒரு பாதிக்காத நிலைகள்ல இருக்கா. அன்சான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சாயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ன கூர்மையான ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றொன்றை வெட்டுவது, அறுப்பது. மரத்தை வெட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சாயிங் அப்படிம்போம், சாமில் அப்படிம்போம். அன்சான் அது மாதிரி, அதாவது எந்தவித கவலைகளும் அவளை ஆழமாக பாதிக்காத நிலையில் இருக்கின்றாள். அதான் அர்த்தம் அங்க. அன்சான் பை கேர் அப்படின்னு அர்த்தம். ரிமோட் ஃப்ரம் கிரீஃப். எந்த விதமான ஒரு கவலையும் வந்து அவளை வந்து எதுவுமே எந்த நிலையும் சற்று கூட பாதிக்கவில்லை. அந்த நிலையில்தான் அவள் இருக்கின்றாள். அதாவது உறங்கும் நிலை, விழித்திருக்கும் நிலை, இதற்கு இடையில ஒரு நிலை. அந்த நிலையில பகவான் வர்ணிக்கின்றார். ஏன்னா அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு டீப் கிளெஃப்ட் ஆஃப் சைலன்ஸ். சாவித்திரி எந்த நிலையில இருக்கா? ஒரு ஆழமான ஒரு 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 பள்ளம், அந்த ஒரு அமைதி. there's a deep cleft of silence. அந்த இடத்துல அவளுக்கு வந்து அவளுடைய அந்த ஞாபகம் என்கின்ற ஒரு நிலை வந்து செயல்படல. இன்னும் வந்து அந்த மைண்ட் வந்து இன்னும் உறங்கிய நிலையில் இருக்கின்றது. அதனால எந்த விதமான கவலையும் வந்து அவளை வந்து ஒரு பாதிக்கவில்லை. அவளுடைய ஜீவனுடைய எந்த பகுதியும் பார்த்தோம் அப்படின்னா, விழித்திருக்கும் நிலையில் அவள் சந்திக்கக்கூடிய துயரங்களை அது ஞாபகம், தன்னுள் ஞாபகம் அது குறித்த ஞாபகத்தை அவளுடைய மனம் கொண்டதாக இல்லை. அவளுடைய ஜீவனுடைய எந்த பகுதியும் அதனுடைய ஞாபகத்தை தன்னுள் கொண்டதாக இல்லை என்று பகவான் வர்ணிக்கின்றார். அடுத்து பேஜ் 9, லைன் 295 to 299. Then a slow, faint remembrance, shadow-like, moved, and sighing, she laid her hand upon her bosom and recognized the close and lingering ache, deep, quiet, old, made natural to its place, but knew not why it was there, nor whence it came. அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சாவித்திரி அந்த மரணம் நிகழப் போகின்ற நாளினுடைய அந்த காலை குறித்துதான் பகவான் கூறுகின்றாள். அந்த நிலையில் சாவித்திரி எந்த நிலையில் காணப்படுகின்றாள் அப்படிங்கறதான் பகவான் டிஸ்கிரைப் பண்றார். அப்படியே அந்த நிலையில ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஸ்லோவா வந்து அந்த அவளை சந்திக்கக்கூடிய துயரம் வந்து அது குறித்த ஞாபகம் அவருக்கு ஸ்லோவா வருது. அவளுக்கு ஒரு வேக் மெமரி வருது. ஃபெயிண்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறார். அது எப்படி நிழல் போல ஆடுகின்றது அவளுள். வேக் மெமரி. ஒரு நிழல் எப்படி ஆடுமோ அது போல அவள் மனதுள் அந்த நிழல் போன்ற அந்த துயரம் வந்து அந்த ஞாபகம் வந்து அவளுள் ஆடுகின்றது, அசைகின்றது. அப்பதான் அவளுக்கு வந்து தான் சந்திக்க போகும் துயரம் குறித்த அந்த ஞாபகம் அவருக்கு வருகின்றது. இப்போ ஒருத்தருக்கு துன்பத்தை சந்திக்கணும் அப்படின்னா என்ன இயற்கையா என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னா, பெருமூச்சு விடுவோம் நம்ம.
ஒரு மூச்சை வந்து ஒரு 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 பெருமூச்சை ஒரு ஒரு பெருமூச்சு விடுவோம். அதே போல அண்ட் sighing she laid her hand upon her bosom. அவளுடைய கையை வந்து அவளுடைய இதயத்தில் அவள் வைத்துக் கொள்கின்றாள். அந்த இதயத்துல தான் அவளோட துக்கத்தை ஏற்கனவே பார்த்தோம், பேர்டன்ட் ஹார்ட்னு பார்த்தோம். அந்த இதயத்துல தான் அவளுக்கு வந்து அந்த துக்கம் இருக்கின்றது. அதை குறிக்கும் வண்ணம் அவள் கையை அவள் வைத்துக் கொள்கின்றாள் அங்க. அண்ட் sighing she laid her hand upon her bosom and recognized the close and lingering ache. அங்க கை வச்சோடனே அந்த துன்பம் அங்க அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் துன்பம் வந்து உணர்கின்றாள். அதனுடைய நெருக்கத்தை, சமீபத்தை உணர்கின்றாள். எப்பொழுதுமே இருக்கக்கூடிய துன்பமாக இருக்கின்றது, அது வலி இருக்கின்றது. அண்ட் ரெகக்னைஸ் த க்ளோஸ் அண்ட் லிங்கரிங் ஏக் அப்படிங்கிறார். அது வந்து புதுசா இருக்கக்கூடிய வலி இல்லை, அது எப்பொழுதுமே இருக்கு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப 12 months தெரியும் இந்த துக்கம் நடக்க போகின்றது அப்படிங்கிற விஷயம். அவளுக்கு வந்து 12 மாதங்களாக தெரியும். அன்றைய நாளும் வந்து விட்டது. அதனால அது ஒரு லிங்கரிங் ஏக் தான், அது க்ளோஸ் அண்ட் லிங்கரிங் ஏக். அதை அவ அறிந்து கொள்கின்றாள். அண்ட் ரெகக்னைஸ் த க்ளோஸ் அண்ட் லிங்கரிங் ஏக். அது எப்படி இருக்கின்றது, அந்த வலி எப்படி இருக்கின்றது அப்படின்னா ரொம்ப நாளா இருக்கு. அது வந்து இயற்கையாகவே அவளுள் இருப்பதை போல அந்த வலி இருக்கின்றது. அதைத்தான் பகவான் வர்ணிக்கின்றாள். வந்து டீப் குவாய்ட் ஓல்ட் மேட் நேச்சுரல் டு இட்ஸ் பிளேஸ். ஒரு வலி ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னும் போது அது நமக்கு வந்து ஒரு பழக்கப்பட்டதாக இருக்கும், நமக்கு பழமையாக இருக்கும், பழகியதாக இருக்கும். அது வலிதான் இயற்கையான அம்சம் போன்று இருக்கும். அதைத்தான் பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். பட் knew not why it was there whence it came. அந்த தருணம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏன் அந்த வலி இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. ஒன்லி டில் தட் மொமெண்ட் ஷி வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த வலியினுடைய தாக்கம் உணரல. அந்த தருணம் வரைக்கும் விழித்து கொண்ட பிறகு அந்த வலியை உணர்கின்றால். பட் அந்த தருணம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷி வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எங்கிருந்து அந்த வலி வந்தது, ஏன் அந்த வலி இருக்கின்றது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. வலி இருக்கின்றது அப்படிங்கிறது தெரியுது, பட் ஏன் அந்த வலி இருக்கின்றது, எங்கிருந்து வந்தது, வென்ஸ்னா எங்கிருந்துன்னு அர்த்தம், வென்ஸ் இட் கேம், எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. என்ன காரணம்னா இந்த நிலையை எதனால் அப்படி சாவித்திரியை வந்து உணர்கின்றாள் என்றால், அந்த விழித்திருக்கும் நிலை, உறங்கும் நிலை, இதற்கு இடையில இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் தான் அவளுடைய வாழ்வு, அந்த வாழ்வினுடைய நிலை அந்த தருணத்தில் காணப்படுகின்றது. அந்த நிலையில அவளுடைய மனம் வந்து முழுவதாக விழித்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய சக்தி வந்து எதனால வந்து வலி அவளுக்கு இருக்கின்றது என்பதை அறியாமல் இருக்கின்றது. அதே போல எங்கிருந்து அந்த வலி வந்து இருக்கின்றது என்பதையும் அது அறியாமல் இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா அவளுடைய மனம் வந்து அந்த நிலையில முழுவதாக விழித்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் இந்த ஒரு தற்காலிக அறியாமை அங்கு காணப்படுகின்றது. அடுத்தது லைன்ஸ் பேஜ் 9 லைன்ஸ் 300 to 304. The power that kindles mind was still withdrawn. Heavy, unwilling were life's servitors, like workers with no wages of delight. Sullen, the torch of sense refused to burn. The unassisted brain found not its past. இதெல்லாம் அந்த தருணத்துல அவளுடைய மனம் எப்படி இருக்கின்றது, அவளுடைய மூளை எவ்வாறு செயல்படுகின்றது, அவளுடைய மைண்ட் எப்படி செயல்படுகின்றது என்பதைத்தான் பகவான் விளக்குகின்றார். அவளுக்கு வலியை உணர ஆரம்பிக்கின்றார்.
He started feeling the ache. ஆனா அதை அவளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய மைண்ட் வந்து வித்ட்ரானா இருக்கு. மைண்ட் முழுவதாக விழித்துக் கொள்ளவில்லை. The power that kindles the mind was still withdrawn. எந்த சக்தி அவருடைய மனதை இயக்குகின்றதோ அந்த சக்தி இன்னும் வந்து வெளிப்படல, முழுவதாக வெளிப்படல. The power that kindles mind was still withdrawn. அதனாலதான் அவளால அனலைஸ் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. Heavy unwilling were lives servitors. வாழ்வினுடைய சேவகர்கள் அப்படிங்கிறார். யார் வாழ்வினுடைய சேவகர்கள்? நம்முடைய வாழ்வினுடைய சேவகர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்கள். லைவ்ஸ் சர்விட்டர்ஸ்னா அதுதான் 5 senses. ஹெவி அன்வில்லிங் வேர் லைவ்ஸ் சர்விட்டர்ஸ். அந்த நிலையில ஐம்புலன்கள் வந்து ஏன்னா மைண்டே என்ன முழிச்சுக்கல, அதனால ஐம்புலன்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல்படாத நிலையில செயல்படுவதற்கு ஒத்துழைக்க மறுக்கும் நிலையில் இருக்கின்றன. ஒரு கனத்த நிலையில் அவைகள் இருக்கின்றன. சென்ஸ் ஃபேக்கல்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா டல்லா இருக்கு, ஒரு செயல்பட ஒத்துழைக்க மறுக்கின்றன. எப்படி அதைத்தான் பகவான் அழகாக விளக்குகின்றார். லைக் ஒர்க்கர்ஸ் வித் நோ வேஜஸ் ஆஃப் டிலைட். வேலை செய்பவர்களுக்கு, பணியாளர்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதே போலத்தான் இங்க ஐம்புலன்களும் வந்து ஒத்துழைக்க மறுக்கின்றன. ஐம்புலன்கள் வந்து அந்த வாழ்வினுடைய மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பதற்கு தயாராக இல்லை, தயங்குகின்றன, ஒத்துழைக்க மறுக்குகின்றன. லைக் ஒர்க்கர்ஸ் வித் நோ வேஜஸ் ஆஃப் டிலைட் அப்படிங்கிறார். சலன் த டார்ச் ஆஃப் சென்ஸ் ரெஃப்யூஸ் டு பர்ன் அப்படிங்கிறார். பகவான் வந்து இந்த ஐம்புலன்களை சலன் அந்த எப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அப்படியே முடங்கி போயிருக்கிறது. சலன் அப்படின்னா முடங்கி போயிருக்கிறது. த டார்ச் ஆஃப் சென்ஸ், ஐம்புலன்களினுடைய அந்த ஒரு ஒளி, ரெஃப்யூஸ் டு பர்ன், அது எரிய மறுக்கின்றது. அந்த நிலையில ஐம்புலன்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார். சென்ஸ் டார்ச் அப்படிங்கிறது அது எரிவதற்கு தயாராக இல்லை. அவளுடைய மூளை பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக விழித்த நிலையில் இல்லை. ஆதலால் வந்து அந்த கடந்த காலத்தை வந்து ஞாபகம் படுத்தி கொள்வதற்கு எதுவும் வந்து அந்த அவளுடைய மூளைக்கு வந்து உதவல. மூளைக்கு வந்து ஏதோ மூளை வந்து ஒன்று ஞாபகம் செய்யணும் அப்படின்னா மற்ற புலன்கள் தான் வந்து அதனுடைய ஒத்துழைக்கும் பொழுதுதான் அந்த மூளையும் பார்த்தா செயல்பட்டு கடந்த காலம் குறித்த ஞாபகம் வந்து அதுக்கு வரும். அங்க வந்து மூளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வித உதவியற்ற அந்த அவளுடைய மூளையும் இருக்கின்றது. அதனால் தான் அவளுடைய மூளையும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலம் குறித்த அந்த ஞாபகம் அற்றதாக இருக்கின்றது. தி unassisted brain found not its past அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த நிலை, ஒரு தற்காலிக நிலையைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒளியை தருகின்றது. இருள்ல வந்து ஒளி தேவை, இருள்ல வந்து ஒளி இருந்தாதான் நம்ம பார்க்க முடியும். அதே போல நம்ம சென்சஸ் வந்து வெளி உலகம் குறித்த ஒளியை நமக்கு எது வழங்குகின்றது என்றால் அந்த சென்சஸ். அந்த சென்சஸ்ல வந்து அந்த அந்த ஒளி இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து
அந்த சென்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து அவளுடைய மூளைக்கு கிடைக்கல. சலன் த டார்ச் ஆஃப் சென்ஸ் ரெஃப்யூஸ் டு பர்ன் அப்படிங்கிறார். அதனாலதான் தி அன்அசிஸ்டட் பிரெயின் ஃபவுண்ட் நாட் இட்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறார். இந்த பிசிக்கல் பிரெயினுக்கு வந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு உதவியும் இல்லை. அதனால்தான் வந்து எதையும் வந்து ஞாபகம், அதனுடைய கடந்த காலம் குறித்த ஞாபகம் அதற்கு இல்லை என்று பகவான் விளக்குகின்றார். நம்ம அடுத்த ஒரு 2 வரிகளுடன் நம்ம முடித்துக் கொள்ளலாம். லைன்ஸ் 305 to 306. Only a vague earth nature held the frame, but now she stirred, her life shared the cosmic load. அவளுடைய உடல் தான் ஃப்ரேம் அப்படிங்கிறது சாவித்திரியினுடைய உடல். அது எப்படி இருக்கு, எது வந்து சாவித்திரியினுடைய உடலை வந்து எது தாங்கிய வண்ணம் இருக்கின்றது என்றால், புவியினுடைய ஒரு தெளிவற்ற ஒரு இயல்பு தான் வந்து தாங்கிய வண்ணம் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஒன்லி a vague earth nature held the frame. ஃப்ரேம்னா அவளுடைய உடல். ஏன்னா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் அதுல இல்லை. அவளுடைய பிசிக்கல் ஃப்ரேம் வந்து புவியினுடைய இயல்பினால்தான் வந்து இயக்கப்பட்டு இருக்கின்றது. அதுவும் முழுவதுமாக ஒரு உருவாகாத நிலையில இருக்கின்றது. இப்ப வந்து அவள் விழித்துக் கொள்கின்றாள். பட் நவ் ஷி ஸ்டர்ட், her life shared the cosmic load. அவருடைய வாழ்வினுடைய அந்த லைஃப் ஸ்பிரிட் மூவ்ஸ் இன்டு ஆக்ஷன். அந்த அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த செயல்பாடுகளில் பங்கேற்க வண்ணம் அவளுடைய வாழ்வினுடைய சக்தி விழித்துக் கொண்டு செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவளுடைய வாழ்வு எப்படி மாறுகின்றது என்றால், அவளுடைய வாழ்வினுடைய சக்தி செயல்பட ஆரம்பித்தவுடன் அவளுடைய வாழ்வு வந்து அந்த பிரபஞ்ச வாழ்வினுடன் ஒன்றிணைந்து விடுகின்றது. இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் லைஃப், த காஸ்மிக் மூவ்மெண்ட். பிரபஞ்ச இயக்கத்துடன் ஒன்றிணைந்து விடுகின்றது அப்படிங்கிறாரு. இத்துடன் நாம் இதை முடித்துக் கொள்ள